எனக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு யாக்கோபின் உழைப்பு. இன்றைக்கு நம்ம யாக்கோபின் உழைப்பு பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 20லேருந்து 34 முடிய. ஆதியாகமம் 25 வசனங்கள் 20லேருந்து 34 முடிய அந்த வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் யாக்கோபு என்ற பேரில் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரில் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த முற்பிதாக்களில் ஒருவர் தான் இந்த யாக்கோபு. இன்னொரு யாக்கோபு இருக்கார். அந்த யாக்கோபு என்று இராமல் அவருக்கு அந்த யாக்கோபு யோவானின் சகோதரர் யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மீன்பிடி தொழில் செய்பவர். 12 சீஷர்களில் முக்கியமானவர் ஒருத்தர். இன்னொருத்தர் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபு. இப்படியாக இன்னொரு யாக்கோபும் இருக்கிறார். இப்படியாக 4 யாக்கோபுகள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாக்கோபு அவரை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த யாக்கோபு முற்பதாக்கில் ஒருவர் தான் இந்த யாக்கோபு. இவருக்கு 4 மனைவிகள், 12 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை உள்ளனர். இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, இஸ்ரவேல் என்று பரலோகத்தின் தேவனால் மாற்றப்பட்டது. யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனால் மாற்றப்பட்டது. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்தவர் தான் இந்த யாக்கோபு. இந்த ஈசாக்கு 40 வயதில் திருமணம் செய்கிறார். அது வசனம் பார்த்தீங்கன்னா 20 இந்த 34 அந்த வாசிக்கும் போதில் வரும். 20 வருடம் குழந்தைகளே இல்லை. யாருக்கு? இந்த ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணம் ஆகுது. ஆனால் 20 வருடம் அவர் குழந்தைகளே இல்லை. ஆனால் தேவன் மூலமாக ரெபேக்காளுக்கு அற்புதமாக இரட்டை குழந்தைகள் பிறக்கிறத நாம் பார்க்கிறோம். அதில் வயிற்றிலேயே இந்த 2 பேரும் மோதிக்கொள்கிறார்கள். யார்? யாக்கோபோ ஏசாவும் மோதிக்கொள்கிறார். அதில் நீங்கள் அந்த வசனங்களில் ஒரு சில இடத்துல போட்டு, பிறந்தது பிறகு உன்னிடத்தில் 2 ஜாதிகள் கர்ப்பத்தில் உண்டாவார்கள் என்றார். பிறக்கும்போது என்ன சொல்கிறாரு? உன்னுடைய வயிற்றில் இவங்க இது மாதிரி மோதிக்கும் போது அவர் சொல்கிறாரு, உன் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவனுடைய பேருக்கு வழியில் நடக்கிறவனை இடர செய்கிறவன். யாருக்கு? யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வழியில் நடக்கிறவனை இடர செய்கிறவன் அல்லது ஓடி போகிறவனுடைய குதிங்காலை பிடிக்கிறவன். யார்? இந்த யாக்கோபு. ஓடி போகிறவனுடைய குதிங்காலை பிடிக்கிறவன் என்று அர்த்தம் போட்டிருக்கு. மூத்தவனின் ஜனத்தினை பார்க்கிலும் இளையவனின் ஜனம், அந்த ஜனம் பலத்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மூத்தவன் யார்? யாசா. இளவன் யார்? யாக்கோபு. அப்போ இவனுடைய ஜனம் ரொம்ப பலத்து இருப்பாங்க. யார்? மூத்தவனுடைய ஜனத்தை பார்க்கலும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்தவன் இளவனை செமிப்பான் என்றார். ரெபேக்காளிடம் கர்த்தர் சொல்கிறார். ரெபேக்காள் மனிதல் வைத்து கொள்கிறார். ஏன்னா பிறக்கும்போது இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் உருவாகுது. அப்போ சொல்கிறாரு ரெபேக்காளிடம் கர்த்தர் சொல்கிறார். ரெபேக்காள் மனிதல் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறாங்க. ஏன்னா வெளியில் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபையில் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றது. 2 பேரும் ஒரே இதில் பிறக்கிறாங்க. அப்போ மூத்தவன் ஏசா என்று பெயரிடுகிறார்கள். அவன் சிவந்த மேனியம், சரீரத்தில் ரோமம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிவந்த மேனியாக இருக்கிறான். அவன் சரீரம் முழுசு அவனுக்கு ரோமம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இளையவன் யாக்கோபு பிறந்தபோது யாசாவின் அப்படி குதிங்காலையை பிடித்து கொண்டே பிறக்கிறான். எப்படி? அந்த 2 குழந்தைகள் பிறக்குது. மூத்தவன் இதாகும்போது 2வது பிறக்கும்போது குதிங்காலை பிடித்து கொண்டே பிறக்கிறான். யார்? இந்த யாக்கோபு. தட்டி அழைப்பவன் எத்தன் என்று பெயர். அவருக்கு 2-3 பேர் இருக்கு. நான் ஒன்று தான் நினைச்சேன். எத்தன், இஸ்ரவேல், ஒன்று ஏகப்பட்ட பேர். சொன்னது போல, இதுக்கு முன்னால் சொன்னது போல அநேக அர்த்தங்களோடு இருக்கிறான் அந்த யாக்கோபு. இஸ்ரவேல் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு. யாசா வேட்டையில் நல்ல குணசாலி. மூத்தவன் யார்? நல்ல வேட்டையில் ஈஸ் ஹண்டர். அவன் நல்ல ஒரு குணசாலியாக இருக்கிறான். யாக்கோபோ
யாக்கோபு குணசாலியாக இருக்கிறான், ஏசா வேட்டையில் வல்லவனாக இருக்கிறான். சாரி, யாக்கோபு தான் ஒரு இருந்தான். யாக்கோபை ஒரு பட்சமாய் அவங்க தகப்பன் பார்க்கிறார். ஏன்னா அவர் அப்பப்போ போயிட்டு வந்து தன் தகப்பனுக்கு ஈசாக்கு நல்ல வேட்டையாடி நல்ல இதெல்லாம் கொண்டு வந்து சமைச்சு கொடுப்பா போல. அதனால் மூத்த மகனை அதிகமாக நேசித்தார், இளைய மகனை ஒரு பட்சமாய் நேசித்தாங்க. அந்த சூழ்நிலையில் தாய் ரெபேக்காலோ யாக்கோபை அதிகமாக நேசித்தாள். அப்போ பாருங்க, பெரியவனை அப்பா நேசிக்கிறாரு, இளையவனை தன் தாய் நேசிக்கிறாள் அதிகமாக. இந்த சூழ்நிலை வேறு மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறது. யாக்கோபு ஆடு மாடுகளை மேய்க்கிறவன், அவர் நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறான். யாக்கோபு யாசாவை மோசம் பண்ணி அவனுடைய இந்த சிரேஷ்ட புத்திர சுவீகாரத்தை பெற்றான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க பிற்பாடு வருகிற வசனங்களில் தகப்பனுடைய ஆஸ்தியில் 2 பங்கு தகப்பனுடைய முதற் பலன் அது வந்து யார் அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, இந்த பெரிய மகனோடு கூட அவங்க அப்பா பேசுகிறதை அந்த ரெபேக்காள் வந்து ரகசியமாக நின்று இது போல் பெரியவனை வந்து ஆசீர்வதிக்கப்பாரான்னு சொல்லி கேள்விப்பட்டு அதை ரகசியமாக கேட்டுட்டு யாக்கோபுக்கிட்ட வந்த பிறகு சொல்கிறப்பல என்னன்ட்டு அவங்க அப்பா இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாரு, அது நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அப்போ அதன்படி நீ செஞ்சேன்னா அந்த உங்கள் அண்ணனுக்கு வர வேண்டியது உனக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வந்து தாயே கொடுக்குறப்பல. அதே போல் அவங்க ஈசாக்குக்கு வயசாகும் போது அவர் சொல்கிறாரு, எனக்கு வயசாகுதுப்பா, நீ போயிட்டு வேட்டி அடி நல்லா இது இருக்குது கொண்டு வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த சமயங்களில் தான் அவர் பேசும்போது தன் தாய் அதை கேட்கிறாள். அதை கேட்டதும் ஈசாக்கு கானான் தேசத்தையும் அதில் இந்த ஜனங்களின் மேல் அதிகாரத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்தான். இயேசுவாவோ சாக்கடலுக்கு தென் தேசத்தில் உள்ள வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த சூழ்ச்சி வந்து தன் தாய் வந்து அவனு யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவன் இழக்கப்படுறான். அதனால் அவன் வந்து இந்த வனாந்தரத்தில் ஏசாவோ அந்த சாக்கடலுக்கு தென் தேசத்துள்ள வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டியதான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. யோசாவின் கோபத்துக்கு பயந்து அவன் என்ன பண்ணுறான், யாக்கோபு பெத்தேலியில் போய் குடியிருக்க சொல்லி தன் தாய் அனுப்பி விடுறா. அது பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறப்பல எங்கள் அண்ணன் அங்கே இருக்கிறாரு லாபான்னு, பேசாமல் நீ அங்கே போயிருப்பா. ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த லாபான் இந்த ஈசாக்கு தன் மூத்த மகனுக்கு இந்த சிரேஷ்ட புத்திர கொடுக்கணும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ரகசியமாக கேட்டு அது வந்து தாய் என்ன பண்ணுறாங்க, சில வசனங்கள் ஏன்னா இப்போ நேரம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுறப்பல, சரி உங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்துடும், அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும், நீ செய்யணும்னு சொல்லிட்டு அவளே சமைச்சு இதெல்லாம் கொடுக்குறப்பல, அதே போல் தன்னுடைய அந்த வேட்டையாடு கொடுக்குற மாதிரி யாக்கோபு என்ன பண்ணுறான், கொண்டு போய் சமைச்சதை கொண்டு போய் ருசியாக கொடுக்குறப்பல அதை சாப்பிட்றாரு. சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன்னை இப்போ தான் அமிச்சேன், அதுக்குள்ளே போயிட்டு வேட்டையாடி கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குற. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பல பொய் சொல்கிறான். அதே போல் அவனை போல் ரோமங்களை தரித்து கொள்கிறான். அதே போல் அப்படியும் அந்த இடத்துல போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இல்லையே வா குரலை பார்த்தா ஏசாவை போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாரு. நீ கிட்டவா நான் முத்தம் செய்கிறேன்றாரு, ஆசீர்வதிக்கின்றாரு. அப்போ இது அம்மா தாய் கொடுத்த அந்த எல்லா ஐடியா பிரகாரமாக சொல்லி இந்த சேஸ்திர புத்தகத்தை என்ன பண்ணிடுறாங்க, இந்த யாக்கோபு பெற்றுக்கொள்கிறார். அது வந்து அதிகாரம் 28 நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக அதில் போடப்பட்டிருக்கும். இப்போது யாக்கோபு என்ன பண்ணுறான், கோபத்துக்கு பயந்து ஓடி பெத்தல்ல மறைகிறான். அது அம்மா ஐடியா கொடுக்குறான், நீ போப்பா, அங்கே என் அண்ணன் ஒருத்தர் இருக்கான் லாபான், அவன் வீட்டில் போய் தங்கு, உங்கள் அண்ணனுக்கு கோபம் தனிஞ்ச பிறகு நீ வந்து திரும்பி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போது அவன் தன்னை காப்பாற்றும்படி பொருத்தனை செய்கிறான், அவன் கடந்து செல்கிறான். அம்மா பேச்சை கேட்டு அண்ணனுக்கு பயந்து பெத்தேலில் போய் குடியிருக்கிறான். தன் மாமன் வீட்டிலே 14 ஆண்டுகள் கூலிக்கு பல ஆண்டுகளை தன் சொந்த உழைப்பால் பெருக்குவதில் மிகவும் ஞானமாக செயல்பட்டார். இவர் அங்கே போகிறாரு. இவர் போகிறது ஒரு நோக்கம், எதிர்கொண்டு வராங்க. அந்த இது போல் அவனுக்கு வந்து செய்தி போகுது. இப்போ யார்
இந்த யாக்கோபு அங்கே வருகிறதை பார்த்து இவங்க போய் அங்கே சொல்கிறாங்க. அதை கேள்விப்பட்டு ஓடி போய் அந்த ராகேல் அங்கே போய் சொன்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே மாமா நேரடியாக வராரு, அணைத்து கொள்கிறார். அப்போது அவருக்கு ஒரு சூழ்நிலை, இவர் முதல்ல அந்த ரெபேக்காலை பார்த்தது ராகேலை பார்த்ததும் அவள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி மணந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிட்டாரு. அங்கே போகும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சும்மா உழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சரி அவன் ஒத்துக்கிறான், நான் கூலிக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்குன்னா ராகேலை மணந்து கொள்ளணும்னு ஆசை. அது எனக்கு இந்த யாக்கோபினுடைய உழைப்பு பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் பணியாக தான் இருந்தது. ஏன்னா இவருடைய உழைப்பு லிட்டரலாக வேறு மாதிரி போகுது. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மாமா லாபன் ஒரு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணுறதுக்கு முன்னால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் உழைக்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ராகேல எனக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் ஓகே சொல்கிறாரு. பாருங்க, இவன் இங்கே வீட்டில் தன் தகப்பனை ஏமாற்றிட்டு இங்கே வராரு, தாயினுடைய சொல் பேட்டு கேட்டு இந்த இடத்துல வராரு. இங்கே வந்தது தன்னுடைய மாமன் இடத்துல அவர் சொல்லும் பொழுது மாமா வேற பிளான் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அதில் தெரியும். ஏன்னா இவர் ஆசைப்பட்டது ராகேல், ஆனால் அவர் என்ன பண்ண லேயால கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு தகப்பேன். சரி, அப்படியே அவன் சொன்னது போல் அந்த 7 ஆண்டுகள் அங்கே உழைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த 7 ஆண்டுகள் அங்கே உழைக்கிறாரு. திருமணம் செய்ய நிச்சயப்பட்டது. திருமணம் பண்ணிவிட்டு அந்த 7 ஆண்டுகள் கழித்து அந்த திருமணம் பண்ணும்போது அந்த லாபானுடைய சூழ்ச்சியினால் லேயால் அனுப்பப்படுகிறார். அப்போ அவன் பார்த்து ரொம்ப ஸ்டன் ஆகி ஆச்சரியப்பட்டு, இது என்னது நீங்கள் மாமா இப்படி இந்த வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மூத்தவள் இருக்கும்போது நான் இளையவள் எப்படி திருமணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்போது நீ அடையணுமானா அப்போ மறுபடியும் ஒன்று 7 ஆண்டுகள் இந்த பிள்ளைக்காக நீ என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஆக 7 + 7 14 ஆண்டுகள் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அந்த லேயாளுக்காக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல உழைக்கிறார். ஆக மொத்தம் 17 ஆண்டுகள் அவர் ஆடு மேய்க்கும் பணியில் அங்கே உழைக்கிறார். அப்படியாக அவருடைய காலங்கள் போகுது. அப்போ அவர் பிளான் பண்ணும்போது அந்த மந்தைகளை என்ன பண்ணுறாரு, பெருக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு, இவனை வச்சு நம்ம ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமா அந்த லாபான் பிளான் பண்ணுறாரு. அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான், தந்திரமாக என்ன பண்ணுறான், ஆடு மாடுகளை விருத்தி செய்வது, அதிக லாபம் சம்பாதிக்கிறான். அந்த சூழ்நிலையில் இவர் வந்த நோக்கம் வேறு, ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வேறு பிளானில் அந்த இடத்துல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். விடாமுயற்சி 2வது விடாமுயற்சி. லாபான் பலமுறை கூலியை மாற்றினாலும் அவன் கொடுக்குற அந்த கூலியை என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. ஆனாலும் அவன் தொடர்ந்தான். அவன் சோர்வடையாமல் தன் உழைப்பை தொடருகிறான். யாக்கோபு இந்த இடத்துல தந்திரமாக ஆடு மாடுகளை என்ன பண்ணான், விருத்தி அடை செய்கிறான். அடுத்தது லாபன் பலமுறை கூலியை மாற்றினாலும், ஒரு கூலியை கூட்டி கொடுத்துருக்கலாம், இல்லை குறைச்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவனுடைய நிர்பந்தம் அந்த இடத்துல அவன் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அதை அடைய முடியும்னு சொல்லிட்டு யாக்கோபு சொருவடியாமல் தன் உழைப்பை அங்கே தொடர்ந்தான். அடுத்தது குடும்பத்தை கட்டி எழுப்புதல். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறான். பார்த்தீங்கன்னா 12 மகன்கள் மற்றும் ஒரு மகள் பெற்று அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அடிப்படையான ஒரு பெரும் குடும்பத்தை அவர் உருவாக்கினார். இங்கே பார்க்குறோம், அவன் அங்கே போகிறான், அந்த இடத்துல அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான், அதிக வசதியுள்ள மாறினா. அதே போல் இந்த இடத்துல என்ன பண்ணுறான், மேரேஜ் ஆன பிறகு 12 மகன்கள் மற்றும் ஒரு மகளை பெற்று இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அடிப்படையான ஒரு பெரும் குடும்பத்தை அவர் உருவாக்குகிறார். அந்த இடத்துல யாக்கோபின் உழைப்பு சவால்களுக்கு மத்தியிலும் நேர்மையான உழைப்பால் வெற்றியை எட்ட முடியும் என்பதை உணர்த்துகிறது. இந்த இடத்துல அவன் ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ஏமாற்றி அங்கே போய் இருந்தாலும், அங்கே ஏமாற்றம் அடைந்தாலும், அந்த இடத்துல அநேக ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான், விருத்தி அடைகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தன் மாமனார் மற்றும் பந்துக்களும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் யாக்கோபுக்கு விரோதமாய் திரும்புகிறது. அந்த திரும்பும்போது என்ன பண்ணுறான், அவர்களை சமாதானம் படுத்தி தன்னோட உடன்படிக்கை பண்ணும்படி செய்து சாட்சியாக
அந்த இடத்துல ஒரு கற்குவிலையே என்ன பண்ண உண்டாக்குகிறான். ஏன்னா அந்த இடத்துல மேரேஜ் என்ன பேருக்கு சில அந்த சிலைகள் அந்த இது பண்ணும்போது அவன் மறைமுகமாக போகும்போது என்ன ஆகுது, இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் உண்டாகிறது. யாருக்கு? லாபானுக்கும் யாக்கோபுக்கும். அவங்க உடைய சொந்த பந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, யாக்கோபுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, உருவாகுறாங்க. அதெல்லாம் நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அந்த, ஏன்னா 2 கோத்திரங்கள் உருவாக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவனமாக இந்த இடத்துல ஒரு விரோதம் உண்டாகிறது. ஆனாலும் என்ன பண்ணுறா, இந்த இடத்துல யாக்கோபு விரோதமாக திரும்பும்போது அவர்களை சமாதானப்படுத்தி தன்னோடு உடன்படிக்கை உண்டு பண்ணும்படி செய்து சாட்சியாக அந்த இடத்துல கற்குவிலை உண்டாக்குகிறான். ஏசா 40 பேர்களுடன் திரும்பி வரும்போது இந்த சூழ்நிலை பார்க்குறோம். எப்படின்னா, நான் இவர் ஏமாத்திட்டு போயிட்டு பிறகு இந்த ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. என்னன்ட்டு இது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொந்த ஊருக்கு போ, சொந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல போகும்போது இவனுக்கு ஒரு பயம். ஆனாலும் இது தட்டி கழிக்க முடியல. அவன் ஓகேன்னு ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. எப்படின்னா, நான் ஏற்கனவே எங்கள் அண்ணன் நான் என்ன பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டு அவனுடைய எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் போனேன்னா அவன் கடும் கோபமாக இருப்பான், என்ன பண்ணுவான், கொன்னே போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பயந்து திகைச்சு நிற்கிறான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த இடத்துல என்னை அவனு காப்பாற்றணும் எப்படியாச்சும். ஏன்னா அவன் செய்த தவறு உணர்கிறான். அதற்கு பதிலானா தான் உயிர் எதனா ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெபிக்கிற போல. அப்போது 400 பேர்களுடன் திரும்பி வரும்போது ஒரு பயந்த சூழ்நிலையை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பயந்து அந்த இடத்துல பயங்கரமாக மன்றாடி ஜெபிக்கிறான். அப்போ ஆண்டவர் தேவதூதர் மூலமாக அவனோட சமாதானப்படுத்தி, சரி நீ போ, தைரியமாக போ, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பான்னு சொல்லும்போது அந்த 400 பேர் வருகிறதே அவன் செய்தி கேட்குறான். அவன் வருகிறதே கேள்விப்படுகிறான். அவன் எதிர்கொண்டு வரும்போது என்ன பண்ணுறான், பயந்து தான் இருக்கிறான். ஆனால் அவன் அண்ணன் அங்கேருந்து ஏசா வரும்போது அவனை கட்டி அணைத்து கொண்டு என்ன பண்ணுறான், முத்தம் செய்கிறான். ஆண்டவர் வேறு வழியாக எல்லாவற்றையும் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார் என்பதை நீங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்னும் புது பெயரை பெற்றுக்கொண்டான். அதற்கு அர்த்தம் கடவுளுடனே போராட்டம் செய்தவன் என்று யோசியா 12:3 கூறுகிறது. யோசியா 12:3 கூறுகிறது. கடவுளோடுன்னு அவன் என்ன பண்ணுறான், போராட்டம் செய்தவன் என்று. அதுக்கு தான் அவனுக்கு பேர் இஸ்ரவேல் என்று பெயரிடப்படுகிறது. யாக்கோபு தந்திரமாக குணங்களை நீக்கி பயபக்தியுடனே யெகோவாவை வணங்கி முழு மனதோடு சேவித்து வந்தான். சில தவறுகள் செய்தாலும் பிற்காலத்தில் அவன் என்ன பண்ணுறான், தான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு ஆண்டவர் யெகோவாவை வணங்கி முழு மனதோடு என்ன பண்ணுறா, சேவித்து வந்தான். தன் தகப்பனுடைய இறப்பில் யாசாவும் அந்த யாக்கோபும் ஒருவருக்கொருவர் முகமுகமாய் கண்டார்கள்னு சொல்லி போட்டுட்ருக்கு. எப்படின்னா 2 பேருக்குள்ள அவ்வளோ பெரிய கசப்புகள். இவன் தான் பயந்தான். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை மாற்றுகிறார். அவனுடைய தகப்பனுடைய இறப்பில் என்ன பண்ணுறப்பல 2 பேரும் முகமுகமாக கண்டார்கள். ஆதியாகமம் 35:29 போடப்பட்டிருக்கிறது. 35:29 பிற்பாடு யாக்கோபு எகிப்து தேசத்தில் 17 வருஷம் வாசம் செய்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பூரண வயதில் இருந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எகிப்து தேசத்தில் 17 வருஷம் வாசம் செய்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பூரண வயதில் இருந்தான். ஆதியாகமம் 49 போடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு என்னதான் தவறு செய்தாலும் தன்னுடைய தாயினுடைய சூழ்ச்சியில் கடந்து சென்றாலும் பிற்காலத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இருந்த இடத்துல பொறுமையாக அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறான். அந்த இடத்துல ஒரு விருத்தியை காண்கிறான். ஒரு நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கிறது. அவன் யாக்கோபினுடைய இதிலிருந்து ஒரு பெரிய கோத்திரம் உண்டாகுகிறது. அவர் பெரியவனாக்கப்படுகிறான். யோசேப்பு யாக்கோபின் பிரேதத்தை வாசன திரவியத்தால், அதாவது தான் தகப்பன் இறந்ததும் யோசேப்பு இறந்ததும் யாக்கோபின் பிரேதத்தை என்ன பண்ணுறாங்க, பிரேதத்தை வாசனை திரவியத்தால் பக்குவமாக பண்ணி கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே மக்பேலா என்றும் கெபியிலே அடக்கம் செய்தான். யாக்கோபு இறந்த பிறகு பிரேதத்தை வாசனை திரவியத்தால் பக்குவம் பண்ணி கானான் தேசத்துக்கு கொண்டு போய்
அங்கே மக்பேலா என்னும் கெபியிலே அடக்கம் செய்தான். யாக்கோபின் இடத்தில் குற்றம் அதிகமாக இருந்தாலும் கடவுள் இஸ்ரவேல் புத்திரரை பற்றிய தமது திரு சித்தத்தின்படி இவனை நடத்தினார். ஆக நம்ம வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் உருவாகும். நாமும் அது ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு விதமாக நேசிப்பார்கள். அது ஒருவேளை பைபிளில் அப்படி ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சில ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுகிறோம். பெரியவனை ஒரு மாதிரி நடத்துறது, சிறிய இளைவனை ஒரு மாதிரி நடத்துறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று என்னுடைய இது. ஏன்னா 2 பேரும் ஒரே பிள்ளைகள் தான். அதே போல் பிள்ளையை அந்த பெற்றோர்கள் நடத்தும்போது நல்லா சாட்சியாக வழி நடத்தணும். அவங்களுக்கே சில சூழ்ச்சிகளை சொல்லிக் கொடுக்கறது, அதை தவிர்க்க வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த சூழ்ச்சியிலும் பிள்ளைங்களுக்கு நம்ம தவறான ஒரு சூழ்ச்சியை உண்டாக்கக்கூடாது. ஏன்னா பின்காலத்தில் ஒரு பெரிய ஒரு விரோதத்தை உண்டாக்கும். அந்த விரோதத்தை நம்ம உண்டாக்கவே கூடாது. இருவரையும் சமமாக நேசிக்கணும். அதே போல் அவங்களை நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்ம என்னதான் சின்ன வயதில் அவர்கள் தவறு செய்தாலும் பிற்காலத்தில் அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? தன் பாவங்களை மறைக்கிறவன் மாறவிட மாட்டான், அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். இந்த இடத்துல அவன் அநேக உடைப்புகள் போட்டிருக்கான், சில சவறுகள் செய்திருக்கான். தானாக செய்யனாலும் சில சூழ்ச்சி நிமித்தமாக சூழ்நிலை நிமித்தமாக செய்திருக்கிறான். பிற்காலத்தில் ஆண்டவர் அதை தான் மன்னிச்சு தான் அவன் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிடுகிறார். அவன் போராடி என்ன பண்ணுறான்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். இதனால நம்மையும் அர்ப்பணிப்போம். யாக்கோபை போல சில தவறுகள் அறியாமல் சில சூழ்ச்சி நிமித்தமாக நடந்திருந்தாலும் நாள் அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.